ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டேஸ்டியான எக் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டிருக்கேன். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா ஒரு கொத்து அளவுக்கு கருகாப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட இஞ்சி பூண்டு தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பேஸ்ட்டாக போட்டதை விட இந்த மாதிரி தட்டி ஆட் பண்ணால் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. இது கூட 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசியணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் ஜீரா பவுடர். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மசாலா கூட நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது நல்லா நமக்கு வதங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ரைஸுக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இதே கடாயில் இந்த ஓரமாக இந்த தொக்கை நம்ம இப்படி ஒதுக்கிட்டு இதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டையை இதில் உடச்சி ஊற்றிட்டு அந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா நம்ம கலக்கிக்கலாம். பாருங்கள், ரொம்ப உடச்சி விட வேண்டாம். கொஞ்சமாக லைட்டாக அந்த இதை மட்டும் தட்டி விடுங்க. அப்போ தான் முட்டை நமக்கு பீஸாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த கிரேவி கூட இந்த முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸ் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இல்லை ஜீரக சம்பா ரைஸ் கூட போடலாம். நார்மல் வீட்டில் செய்கிற பொன்னி ரைஸ் கூட போடலாம். நான் நார்மல் ரைஸ் தான் போட்டிருக்கேன். இப்போ இது கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணி மல்லித்தலை தூவிட்டோம் அப்படின்னா சூப்பராக எக் ரைஸ் நமக்கு ரெடி ஆயிரும்.